அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இல்லற வாழ்க்கை வாழ்றதுல பயன் ரொம்ப அதிகமா, இல்ல துறவற வாழ்க்கை வாழ்றதுல பயன் ரொம்ப அதிகமா அப்படின்னு பார்த்தோம்னா, வள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்றாரு. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் ஓய் பெறுவ எவன். ஒருத்தர் தன்னோட குடும்ப வாழ்க்கைய அறநெறியில நின்று வாழ்ந்துட்டு வந்தாரு. உதாரணமா தன்னோட மனைவி, மக்கள், பெற்றோர் இவங்களுக்கெல்லாம் உறுதுணையா நின்று தன்னை நம்பி வந்தவங்களை பாதுகாத்து வறுமையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்து அறவழியில பொருள் ஈட்டி இந்த மாதிரி இல்லறத்துக்குரிய அறத்தோட நின்று ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அப்படின்னா அவரோட இல்லறத்திலேயே அவருக்கு தேவையான நன்மைகள் எல்லாமே அவருக்கு கிடைச்சிடும். இல்லறத்துக்கு எதிராக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது துறவரம். அந்த துறவரத்துல போய் தான் அவருக்கு நன்மையெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லை. இப்ப துறவிகளா போனவங்க தான் தவம் பண்ணி அவங்க நன்மைகள்லாம் அடைவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இல்லற வாழ்க்கையே ஒருத்தர் அறத்தோட வாழ்ந்துட்டு வந்தாரு அப்படின்னா அந்த துறவரம் போய் தான் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்ற பயன் எதுவுமே இல்லை. இல்லறத்திலே எல்லா பயன்களுமே கிடைச்சிரும். அதனால இல்லற வாழ்க்கையை வாழக்கூடியவங்களுக்கு துறவரம் அப்படின்றதே தேவையில்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. மீண்டும் ஒரு திருக்குறளை சந்திப்போம். நன்றி.